இன்னைக்கு வீடியோவில் மாங்காய் சாம்பார் செய்ய போகிறோம். அது கூடவே ஒரு முருங்கைக்காய் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டேன். 2 முறை கழுவி எடுத்துக்கலாம். 2 முறை கழுவி எடுத்துன்னு வந்துடுங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. துவரம்பருப்புல தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு 5-6 பல்லு போட்டுக்கோங்க. பருப்புலேயே தோல் உரிக்கலனாலும் பரவாயில்ல. எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மூடி போட்டு 3 விசில் வந்தோடனே 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது கூடவே இங்க ஒரு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, உப்பு, சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, குழம்பு மஞ்சத்தூள், குருமிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க தாளிக்கலாம். குக்கர்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு வெந்து கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். அதே குக்கர்ல எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. %50 வெங்காயம் வதங்கினா போதும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய். தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணும் 10 நிமிஷம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலரிட்டு மூடி போட்டு வேக விடுவோம். 10 நிமிஷம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா மாங்காய் போட்டு இறக்கிக்கலாம். இந்த டைம்ல வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். இது கூடவே சாம்பார் கூடவே கடாயை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, மிளகா 4 மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. வெண்டைக்காய்க்கு வேற எதுவும் காரம் போட போகிறதில்ல. இறக்கும்போது மிளகுத்தூள் போட்டு இறக்கிக்கலாம். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. லேசாக வதங்கினா போதும். இது கூடவே கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியே ஊற்ற போகிறதில்ல, அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. மூடி வச்சு மூடி மூடி இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். கலரி விட்டுட்டே இருக்கணும் வெண்டைக்காவை. அப்பதான் அடி பிடிக்காது. சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது கூட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சள்தூள். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கி வரட்டும் வெண்டைக்காய். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி இன்னொரு முறை வதக்கிக்கலாம். இது மாதிரி மூடி மூடி வதக்கிக்கணும் வெண்டைக்காவை. தண்ணியை சேர்க்கக்கூடாது. இந்த டைமில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பாதி வதங்கி வந்துடுச்சு வெண்டைக்காய். இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வழுவழுப்பாக இருக்கும், அதெல்லாம் போயிடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ சாம்பார் நல்லா வெந்துடுச்சு முருங்கைக்காய். இந்த டைமில் மாங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். இது கூடவே பருப்பு, வேக வச்ச பருப்பும் சேர்த்துக்கலாம். புளி ஒரே ஒரு ஸ்பூன் புளி சேர்த்துக்கிட்டேன். மாங்காய் போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு புளி ஊற்றினா போதும். 2 ஸ்பூன் புளி தான் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. நிறைய புளி ஊற்றக்கூடாது, மாங்காயிலே புளிப்பு இருக்கும், அதுவே சரியாக போயிடும். டேஸ்ட்டுக்கோசரம் ஒரு 2 ஸ்பூன் புளி ஊற்றிக்கிட்டேன். பருப்பையும் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். இந்த டைமில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு மணமாகவும் இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியது தான். மாங்காய் ரொம்ப வேக விடக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாதி அளவுக்கு வெந்து வரணும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிருவேன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டுங்களில் கம்பல்சரி மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லேசாக வெந்திருக்கு மாங்காய். அந்த அளவுக்கு போதும். இந்த சூடிலேயே மாங்காய் வெந்து வந்துடும். அப்போ தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது மாங்காய் சாம்பார். வெண்டைக்காவும் வதங்கி வந்துடுச்சு. இதையும் கலரி இறக்கிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் பொரியலில். மிளகுத்தூள் மணமாகவும் இருக்கும், காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இது மிளகாத்தூளே சேர்க்கல, மிளகுத்தூள் மிளகா தான் சேர்த்துருக்கோம், வர மிளகாவும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இங்கே சேர்க்க போகிறதில்ல. இது மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கணும். கடைசியாக ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல். தேங்க்யூ.